மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஞ்சனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தனை சுகபோக வாழ்வை அள்ளித் தருகின்ற பொன் பொருள் செல்வம் சொத்து சுகங்கள் அத்தனையும் அள்ளித் தருகின்ற ஒரே கிரகம் சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய பயிற்சி 19/9/2024 முதல் ஒரு மாத காலங்கள் துளாராசியில் ஆட்சி வருகின்ற காலம். தனுசு ராசிக்கு இன்னைக்கு பலன் பார்க்க போறோம். அந்த தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த துளாராசியினுடைய பயிற்சி பலன்கள் இன்னைக்கு தனுசு ராசிக்கு சிறந்த யோக பலன்களை நம்ம பார்க்க போறோம். யாருக்கு பார்க்க போறோம்? தனுசு ராசிக்கு மிகப்பெரிய சுக்கிர பயிற்சியினுடைய பலன்களை நம்ம பார்க்கணும். தனஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி துளாராசி ஒரு மாத காலங்கள் ஆட்சி பெறுகின்ற அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய பயிற்சி பலன்கள் அனைவருக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும். ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் எல்லாருக்கும் நடக்காத காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். அப்படி நல்லபடியாக நடக்கணும்னா நீங்க முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான், பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அத்தனை யோகங்களுமே இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது உங்க தலையெழுத்து. ஆக இறைவனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன், நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கும், சொன்னது நடக்கும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டீங்களா? அத திரும்ப அதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், ஒரு திருமண தடை, புத்திர தடை, தொழில் வியாபாரம் பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், முக்கியமாக அரசு உத்தியோகம் வேலை, அரசு உத்தியோகத்தின் உயர் பதவிகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனை பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள். ஆக இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை 18 சித்தர்கள், இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளாம் 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அத இங்க உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தான் ரொம்ப திரும்ப சொல்ல போறேன். ஒரு திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். ஒண்ணு நடக்கலைன்னா உங்க ஜாதகத்தை பாருங்களே, நான் தப்பா இருக்கிறேன். அதைத்தான் திரும்ப சொல்லிட்டு. ஆக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக, நல்லது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக உறுதியாக அமையும். தனுசு ராசிக்கு சுக்கிர பயிற்சி 19/9/2024 முதல் ஒரு மாத காலங்கள் துளாராசியில் ஆட்சி பெறுகின்ற அந்த சுக்கிர பயிற்சியினுடைய சிறப்பு யோக பலன்கள். முதலாவதாக இந்த தனுசு ராசிக்கு 6/11 11ஆம் இடத்தில் ஆட்சி வரும் பொழுது
தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தும். அதாவது தொழில் எதிரியில் இருந்து நம் தொழில் சிறந்து விளங்கக்கூடிய நிலையில் முதலில் ஏற்படும். நாம் செய்கின்ற தொழிலில் லாபஸ்தானம் என்பதால் அதிகமான எதிர்பாராத அளவுக்கு லாபங்கள் ஏற்படும். நீங்க அந்த தொழில் மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது லாட்ரி சீட்டோ இல்ல ரேஸோ லாட்ரியோ இந்த மாதிரி ஒரு இது வாங்கினீங்கன்னா அதுலேயும் மிகப்பெரிய திடீர் யோகத்தை ஏற்படுத்தும். திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய 11ஆம் இடம் மிகப்பெரியது. திருமணத்தால் நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே திருமண வாழ்க்கை யாருக்கா பாதிக்கப்பட்டால் இணைத்தாம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாகவும் ஏற்படும். சிறந்த யோகமான காலமாக உறுதியா. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அதை செய்கின்ற தொழில் வருமான முன்னேற்றங்கள் அதிகப்படுகின்ற ஒரு காலங்கள். சகோதரர்களால் நன்மைகள் பெறுகின்ற காலங்கள். இதுவரை சகோதரர்கள் மூலம் ஏதாவது ஒரு உறவுகள் மூலம் ஏதாவது பண உதவி கேட்டு தராமல் இருந்தால் அந்த பண உதவி அவர்கள் மூலம் வரக்கூடிய சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பண உதவிகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமாக முடியக்கூடிய காலங்கள். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் உங்களுடைய நல்ல ஒரு உத்தியோகங்கள் அரசு உத்தியோகத்தில் பேரும் புகழும் எடுக்கக்கூடிய நல்ல நேரம் இது. அதே இடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை ஆபரண தொழில், ஒரு டெக்ஸ்டைல் தொழில். அதே நேரத்தில் உங்களுக்கு முக்கியமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய வீட்டு உபயோக சாதனங்கள், உணவுப் பொருள் சாதனங்கள், இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசியை பொறுத்தளவு 6ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த எந்த ஒரு தொழிலை உருவாக்கி அதில் லாபத்தை தருகின்ற அருமையான இடம் தான் லாபஸ்தானம். அப்படிப்பட்ட லாபஸ்தானத்தில் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவன் சாதாரண சுக்கிரன் அல்ல. திடீர் என்று யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சுக்கிரன். ஆக 11ஆம் இடம் என்பது எந்த முயற்சிகள் செய்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து திடீரென்று வருமானத்தை அள்ளி கொட்டக்கூடிய ஒரு இடம் தான் 11ஆம் இடம். அது இதுவரை வராத காசு பணமெல்லாம் நிச்சயமாக வரக்கூடிய நிலை. இதுவரை ஏற்படாத வேலை வாய்ப்பு நிச்சயமாக அந்த வேலை வாய்ப்பு கிடைத்து அதன் மூலம் வெற்றி பெறக்கூடிய நிலை. ஒரு வேலை வாய்ப்பு வரைக்கும் ஒரு முக்கியமான வேலை எதிர்பார்த்திருப்பீங்க. நல்ல அரசு உத்தியோகம், பெரிய உத்தியோகம் எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த உத்தியோகம் கிடைக்காதுன்னா அது இந்த காலத்தில் உறுதியாக கிடைக்கும். அதில் மாற்றமே இல்லை. அதே நேரத்தில் ஏற்கனவே அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாற்றத்தை விரும்பி அந்த இடமாற்றம் கிடைக்கல. நிச்சயமாக அந்த காலத்தில் இடமாற்றம் கிடைக்கும். நல்ல திருமண வாழ்க்கை, முக்கியமாக 2ஆம் திருமணம் நிச்சயமாக ஏற்கனவே திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டவருக்கு 2ஆம் திருமணம் நிச்சயமாக உறுதியாக நடக்கும். இப்படிப்பட்ட யோகங்கள் என்பது தனுசு ராசிக்கு உறுதியாக தொழில் வெற்றிகளும் லாபஸ்தானங்களும் நல்ல திருமண வாழ்க்கையும் நல்ல அரசு பதவியும் வேலை வாய்ப்பும் உறுதியாக கிடைக்கும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. பொதுவான பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு சரி வரல, நடக்கல அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அதை நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கீழே நம்பருக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, உங்களை மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்துட்டுங்க, எங்களுக்கு என்ன ஒண்ணுமே நடக்கலைங்க, ஜாதகத்தை ஜோசியத்தை நம்புறதானே தெரியல. இந்த வேதனை எதனால வருதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நல்ல கவனிக்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதன் தனது இஷ்டத்துக்கு சொல்லிவிட முடியாது. இறைவன் பிறப்பு முதல் இறப்பு வரை விதிக்கப்பட்ட விதிதான் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. அந்த பிரம்ம வேத உங்கள் பிரச்சனைகளை இந்த பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நடந்தே தீரும். கல்யாணம் முடியலையா? நடந்தே தீரும். கல்யாணம் முடியல, வேலை இல்லையா, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனைகளா, சொத்து பிரச்சனைகளா, அரசாங்க வேலை கிடைக்கணுமா, புத்திர பாக்கியம் எவ்வளவு நாள் இல்லாம இருக்கு. நிச்சயமாக ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக சொன்னது நடக்கும். நடந்தே தீரும் என்ற சிறந்த உத்தரவாதத்தோடு எல்லாரும் வாழ்க வளமுடன்.
நிறைந்த செல்வங்களோடு வாழ வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்களாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சிறந்த ஒரு உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.